இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் இந்த தங்கையின் கேள்வி நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஜெபா ஆன்ட்டி வந்திருக்காங்க. ஹலோ ஆன்ட்டி. ஹாய் பிரீஸ். இந்த யங் ஸ்டேஜ்ல ஏர்லி மார்னிங் பிரேயர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க ஆன்ட்டி? உண்மையாவே அதிகாலமே எழும்பி ஆண்டவரை தேட இந்த வாலிப பிரயாயத்துல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. வாலிப வயதுல ஆண்டவர் சமூகத்துல அதிகாலமே அவரை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த டே ஃபுல்லா ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியுமே நிச்சயமா வெற்றியா தான் முடியும். அப்படிங்கும்போதுல நம்ம அந்த அதிகாலை ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில அது அன்றாட அனுபவமா மாறிடும்னு நினைக்கிறேன் பிரீஸ். ஆன்ட்டி, ஆனா இந்த யங் ஸ்டேஜ்ல இந்த ஏர்லி மார்னிங் பிரேயர்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களோட அனுபவத்தை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆன்ட்டி. நிச்சயமா ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா காலையில தான் நமக்கு ரொம்ப தூக்கம் வரும். நம்ம எந்திக்கணும்னு சொல்லி அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். காலையில எழும்பி அது அது பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஜஸ்ட் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம ப்ரேயர் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தூக்கம்லாம் போயிரும். ஒரு உற்சாகமா ஆண்டவர் நம்மோட பேசுறத, நம்ம அவரோட பேசுறத நேரம் போனதே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நான் வாலிப வயசா இருக்கும்போதுல எங்க வீட்ல நாங்க 3 பிள்ளைங்க. எங்க அம்மா வந்து பக்கத்துல அங்கனக்குள்ள ஒரு ஒரு சின்ன சர்ச் உண்டு. அது வந்து ராக்லாண்ட் ஐயா கட்டின சர்ச். அங்க 5 மணிக்கெல்லாம் மீட்டிங் நடக்கும். ஆராதனை நடக்கும். அவங்க அங்க போயிருவாங்க. அப்போ எங்க அம்மாவோட அம்மா வந்து அவங்க ரொம்ப ஏஜ்டு பெர்சன். அவங்களால முடியாது. அவங்களுக்கு பலன் இருக்கிற வரையும் அவங்க அந்த சர்ச்சுக்கு போய்க்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க முடியாதப்போ அவங்க வீட்ல இருக்கும்போது எங்களெல்லாம் எழுப்பிடுவாங்க. ஜெபா எந்திரி, ஏஞ்சல் எந்திரி, எஸ்தர் எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிடுவாங்க. அவங்க எழுப்பிடும்போதுல ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, காலையிலே ஆண்டவர் வந்து நம்மள பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம படுக்க பக்கத்துல அவர் உட்கார்ந்துருப்பாராம், வெயிட் பண்ணுவாராம். அந்த டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதாரணமா வேதத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு வந்து வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுப்பாங்க. அந்த மன்னா வந்து வெயில் பட்ட உடனே உருகி போயிரும். அப்போ அந்த மன்னாவை அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வெளியில போய் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு அதை வந்து சேகரித்து வச்சுக்கிடணும். அதே போல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் நம்மளை நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால, அவருடைய அன்புனால, அவருடைய வழிநடத்துதனால அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்க எழுப்பும்போதுல நமக்கு தொந்தரவாக இருக்குச்சே, இந்த கிழவி ஏன் இப்படி நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு கூட நினச்சது உண்டு. ஆனால் அந்த நாட்களில் அவங்க 5 மணிக்கு எழுப்பி விட்டு எங்களெல்லாம் ஜெபிக்க வச்சதுனால இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரையும் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதிகால ஜெபத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில தேவன் எல்லா காரியங்களையும் மாறுதலா முடிய பண்ணுவாங்க. தேவ சமூகத்துல 5 மணிக்காவது குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். முதல்ல எழும்பின உடனே ப்ரஷ் பண்ணணும். நம்ம அப்படியே தூக்க கலக்கத்திலேயே நம்ம உட்காந்து ஜோமணும் அப்படின்னு சொன்னா தூங்கிடுவோம். அதனால எந்திரிச்சோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பைபிளு நமக்கு ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு புக்கு கையில் வச்சுக்கிடணும், ஒரு குட்டி நோட்டு வச்சுக்கிடணும். முதல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி நல்லா வாயை திறந்து நம்ம பாடணும். பாடின பிறகு நம்ம தூக்கெல்லாம் போயிடும். அது பிறகு ஆண்டவர் நம்மோட பேசுறதுக்காக வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வாசித்து முடித்த பிறகு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய காரியங்கள், அன்றைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்திட்டோம், ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த மனிதர்களுடைய காலையும் நம்ம விழவே தேவையே இல்லை. எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் நம்ம நாடி அலைஞ்சு திரியவே தேவையில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டார் நம்ம வாழ்க்கையில். அதே போல் என் வாழ்க்கையில் அந்த அதிகாலை ஜபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். இதை பார்த்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியலாம். ஆனாலும் நீங்கள் அந்த அதிகாலை ஜபத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுக்கு எந்த வித பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிடணும் அப்படின்னு சொன்னால்
அதிகாலமே அவரை தேடுங்கங்க. அதிகாலமே ஆண்டவரை தேடும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல அநேக ஆண்டவருடைய தாசர்கள் அதிகாலமே ஆண்டவரை தேடி அவர் சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த டீன் ஏஜ், இந்த பருவம் உங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான பருவம். இந்த டைம்ல எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நம்ம டைம்ஸ் கொடுக்க முடியுமோ குடுக்கணும். நம்முடைய முதல் நேரம், நம்ம முதல்ல சந்திக்கிற நபர் இயேசுவா இருந்தா, நம்ம வாழ்க்கையில எந்நாளும் சந்தோஷம் தாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க ஆன்ட்டி. இப்பயும் இத பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, அவங்களோட வாழ்க்கையில ஏர்லி மார்னிங் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கண்கள மூடி ஜெபிப்போமாங்க ஆன்ட்டி? ஓகே ப்ளீஸ். துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த வேளையில அதிகாலை ஜெபத்த இங்க வாலிப பிள்ளைங்க, இந்த வாலிப வயதுல பழகிக்கொள்ள கத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க, அவங்க வாழ்க்கையில எல்லா நேரமும் நீங்க அவங்களோடு டிராவல் பண்ணுவதற்கு, அவங்க உங்கள சார்ந்திருந்து தினந்தோறும் உங்க சமூகத்துல அமர்ந்திருக்கிற அந்த பழக்கத்த எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க எங்க பிள்ளைங்கள உருவாக்குங்கப்பா. எங்க பிள்ளைங்க உங்க சமூகத்துல அமர்ந்திருந்த ஆசீர்வாதங்கள பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.